தாவேக தலைவர் விஜய் சற்று நேரத்திற்கு முன் வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் வரும் வழியில எல்லாம் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கு. அந்த காட்சிகளையும் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ அவர் கரெக்டா எந்த பகுதியில் இருக்காரு வெங்கட்ரமணன்? அவர் நீலங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டு ஒரு 5 நிமிடம் ஆகிறது. குறிப்பாக நீலாங்கரையிலிருந்து பனையூர் வருவதற்கு ஒரு 5 கிலோமீட்டர் என்பது தூரமாக உள்ளது. இந்த பகுதியில் தான் இந்த நிலையில தான் நீலங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அந்த பனையூருக்கு முன்பாக இருக்கக்கூடிய பகுதியில் வந்து கொண்டிருக்கிறார். அவ்விஜயின் வருகையை ஒட்டி அறிந்த ரசிகர்கள் அவர்கள் பின்தொடர்ந்து வருவதால் தற்பொழுது அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதற்காகத்தான் முன்பாகவே காவல்துறையினர் அவர் வரக்கூடிய வாகனங்கள்ல இது ஒரு வேலை நாட்கள் என்பதால இந்த நேரத்துல வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் அதிகமாக அந்த சாலையை பயன்படுத்தி வருவதாலும் அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கு வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் அதிகமாக செல்வதன் காரணமாக இந்த பகுதியில் ஒரு கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. முன்கூட்டியே ஒவ்வொரு போக்குவரத்து சிக்னல்களிலும் காவல்துறையினர் போக்குவரத்து காவலர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் கூட கடைசி நேரத்தில் ஒரு விஜய் வருகையின் பொழுது தற்பொழுது இந்த பகுதியில் ஒரு போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அவர் நீலாங்கரையில் இருந்து தற்பொழுது ஒரு சிறிது நேரம் தான் சென்றிருப்பார். அதாவது நீலாங்கரை பகுதியை கூட முழுமையாக தாண்டி இருக்க மாட்டார். தற்பொழுதே அந்த பகுதியில் ஒரு போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சில நிர்வாகிகள், அதாவது அந்த வாகனம் கார்ல செல்லக்கூடிய நிர்வாகிகளை தாண்டி அந்த வாகனத்தை ரசிகர்களும் ஒரு சில தாவேக நிர்வாகிகளும் இருசக்கர வாகனத்தில் தொடர்ந்து பின் சென்று வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் ஒரு போக்குவரத்து நெரிசலும் என்பது ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் அந்த குறிப்பாக அந்த விஜய் செல்லக்கூடிய வாகனங்களுக்கு பின்புறமாக காவல்துறையினரும் தற்பொழுது அந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணிகளில் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முன்கூட்டியாகவே ஒவ்வொரு போக்குவரத்து சிக்னல்களிலும் காவல்துறை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அதாவது எந்த விதமான முன் அறிவிப்பும் இன்றி ரசிகர்களும் ஒரு சில தாவேக நிர்வாகிகளும் அவருடைய வாகனத்தை வேகமாக பின்தொடர்வதால் தற்போது அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக காவல்துறை இதைதான் சுட்டிக்காட்டினார்கள். அதாவது விழா 9:15 நடக்கிறதுனா அதற்கு முன்பாக ஒரு மணி நேரத்தை கடந்த முறை விஜய் அந்த பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய விழாவில் 9 மணி விழானா 6 மணிக்கே விழா நடைபெறும் இடத்திற்கு வந்திருந்தார். இது போன்ற கடைசி நேரத்தில் வரும்பொழுது இது போன்ற ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும், அதாவது மக்களுக்கு சிரமங்கள் ஏற்படும் என்பதால் காலை 6 மணிக்கே அந்த விழா நடைபெறும் திருவான்மியூருக்கு வந்திருந்தார். தற்பொழுது இங்க நீலாங்கரையில் இருந்து பனையூருக்கு வரக்கூடிய அந்த தூரம் குறைவு என்பதால் தற்பொழுது அவர் இல்லத்திலிருந்து தற்பொழுதுதான் புறப்பட்டிருக்கிறார். இந்த நிலையிலிருந்து நீலாங்கரை பகுதியை கூட தாண்டி இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது விஜய் வருகையை ஒட்டி அவருடைய ரசிகர்கள் மற்றும் ஒரு சில தாவேக நிர்வாகிகள் அவர்கள் விஜயுடைய வாகனத்தை பின்தொடர்ந்து வருவதால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது.